வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து ஒரு முருங்கைக்காய் பொரிச்சு கூட்டு பார்க்கலாங்க. முருங்கைக்காய் சாம்பார் கேள்விப்பட்டிருப்போம், முருங்கைக்காயில் காரக்குழம்பு கேள்விப்பட்டிருப்போங்க. ஆனால் இன்னைக்கு வந்து முருங்கைக்காயில் நம்ம பொரிச்சு கூட்டு வந்து பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான சாமான் வந்து முருங்கைக்காய், பூண்டு, பாசி பருப்பு வந்து ஒரு 50 ml ஒரு கப்பில் வந்து அளந்துக்கிட்டால் போதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் சாப்பிட்லாங்க. தேங்காய் வந்து கொஞ்சமாக, இது வந்து அரைக்கிறதுக்கு தான் சும்மா சின்ன ஒரு 1/4 மூடி இருந்தால் போதுங்க, நிறைய வேண்டாம் தேங்காய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வந்து வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை கிண்ணத்தில் போட்டு குக்கரில் வச்சு வேக வச்சிடலாங்க. இந்த முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டுக்கு வந்து நெய்யில் தாளிச்சாதாங்க நல்லா இருக்கும். நம்ம வந்து வானலியில் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து கடுகு, சீரகம் ரெண்டையும் போட்டுடலாங்க. கடுகு சீரகம் ரெண்டும் பொரிஞ்சு வரட்டுங்க. இந்த சீரகம் வந்து எல்லாத்துக்கும் எதுக்கு சேர்க்கறது அப்படின்னா, சீரகம் வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தன்மையை கொடுக்குங்க. கடுகு வந்து வெடிக்கிறதால அதுலேருந்து ஒரு கேஸ் வந்து வெளியே வருங்க. அந்த கேஸ் வந்து நம்ம ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. இதனால தான் அந்த காலத்திலேயே நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கடுகு, சீரகம் இது மாதிரி விஷயங்களை தாளிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட பயன் என்னன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக சொல்லலைனாலும், நம்ம இப்போ வந்து பல விஷயங்களை எல்லா மீடியா அது மாதிரி விஷயங்கள்ல இல்லை சயின்ஸில் அது மாதிரி நம்ம வந்து படித்து நம்ம கற்றுக்குறோங்க. அதனால் இந்த தாளிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடுகும் சீரகமும் தாளிக்கிறதுல எல்லா விதமான தாளிப்பு பொருள்லையுமே ஒவ்வொன்றிலையும் ஒரு சத்து இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் உரிச்சு வச்ச பூண்டை போட்டுடலாங்க. உரிச்சு வச்ச பூண்டை போட்டு 2 ஃப்ரை பண்ணிடலாங்க. 2 ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை இதில் போட்டுடலாங்க. முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். முருங்கைக்கான்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிடுறோம், ஆனால் வந்து இதில் உள்ள சத்து வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பசும்பால் இருக்குங்க இல்லைங்களா, பசும்பாலில் வந்து கால்சியம் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதோட 4 பங்கு ஜாஸ்தியாக கால்சியம் வந்து இந்த முருங்கைக்காயில் இருக்குங்க. அது ஆரஞ்சு பழத்தோட விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது. அதோட இரும்பு சத்து எல்லாமே இருக்குங்க. இது வந்து நம்ம வயிற்று புண்ணை ஆற்றுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. மலச்சிக்கலையும் சரி பண்ணுங்க. இப்போ இந்த வந்து கூட்டு, இந்த பொரிச்ச கூட்டு வந்து நம்ம கூட வந்து இது கூட வந்து தேங்காய், பாசிப்பருப்பு எல்லாம் போடுறதால வயிறு புண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் காரம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கூட நம்ம சேர்க்கலை. அதனால் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். வயிறு புண்ணு இருக்கிறவங்க இது சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வயிறு புண்ணே சுமாராயிருங்க. வயிற்று வலி, வயிறு புண்ணு, மலச்சிக்கல் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் போட்டுடலாம். வேக வச்ச பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் இது மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணி போட்டோம்னா நல்லா கலந்து வேகுங்க. இந்த பாசிப்பருப்புலேயே முருங்கைக்காய் வேகிறதால அதோட ஃப்ளேவர், டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து இதில் போட்டுடலாம். நம்ம இந்த பாசிப்பருப்பை வந்து வேக வச்ச பாசிப்பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு அப்படியே போட்டுடலாங்க. போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் நல்லா நிறையவே தண்ணியை ஊற்றிடலாம். அப்பதான் வந்து அது வந்து அந்த தண்ணியில நல்லா கலந்து வேகுங்க. நல்லா தண்ணியை ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு அது கலந்து வேகிறதுக்கும் அது அப்படியே கெட்டித்தன்மையா வர்றதுக்கும் சரியா இருக்குங்க. முருங்கைக்காய் வேகிறதுக்காக நம்ம நிறைய தண்ணி ஊத்துறோங்க. பாருங்க, நம்ம முருங்கைக்காயும் பூண்டும் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்க. இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சுட்டு ஒரு மூடிய கேப்போட போட்டு வச்சோம்னா நம்ம பயப்படவே வேண்டாம். பொங்கி ஊற்றிடும், பாசிப்பருப்புனா பொங்கி ஊற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி ஊற்றாமல் அது வாட்டி அமைதியாக நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. நம்ம பொரிச்ச கூட்டுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்து பாசிப்பருப்பும் முருங்கைக்காயும் வந்துருச்சுங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை ஊற்றிடலாங்க. தேங்காயை ஊற்றிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுடலாங்க. உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆகாது, கொஞ்சமாகவே போட்டால் போகும். ஏன்னா இதில் காரம், புளிப்பு எதுவுமே இல்லை. இது வந்து சூடு சாதத்தில் நல்லா கலந்து ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு ஊறுகாவோ இல்லை சாலடோ தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க.
தேங்காய் ஊற்றின அப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. அதனால் நம்ம எந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றி அப்படியே லைட்டாக ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம இறக்கிடலாங்க. சூப்பரான நம்ம முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு ரெடி. பொரிச்ச கூட்டை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்துறோங்க. பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து சூடு சாதத்தில் கலந்து கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட வந்து ஏதாவது ஒரு வெரைட்டி சாலடை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.